கோடி எல்லையான இந்த கன்னியாகுமரியில முக்கடலும் சங்கமிக்கிற இந்த இடத்துல ஏன் இந்த சிலைய வச்சாங்கன்னா, உலகத்துக்கே பொதுவான நீதியைச் சொன்ன தமிழ் மொழியோட பெருமையும் திருவள்ளுவரோட புகழும் உலக எல்லை வரைக்கும் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இதோ நம்ம கண்ணு முன்னாடி கடலுக்கு நடுவுல அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டத்தோட நிக்கிறாரே, இவர்தான் உலக பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவர். இந்த கண்ணாடி பாலத்துல நடந்து வந்து இவ்வளவு பக்கத்துல இந்த சிலைய பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்குதுங்க. இந்த சிலையோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மக்களே. நம்முடைய தமிழ்நாட்டோட பெருமையா உலகமே வியந்து பார்க்கிற இந்த சிலை மொத்தம் 133 அடி உயரம் கொண்டது. ஏன் கரெக்டா 133 அடி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருக்குறள்ல இருக்கிற மொத்த அதிகாரங்களான 133ஐ குறிக்கிறதுக்காகத்தான் இந்த உயரம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஐயன் திருவள்ளுவரோட உருவச்சிலை மட்டும் 91 அடி உயரம். அது தாங்கி நிக்கிற அந்த பீடம் இருக்கு பாத்தீங்களா, அது 42 அடி உயரம். இந்த 42 அடி பீடம் எதை குறிக்குதுன்னா, திருக்குறள்ல இருக்கிற அறத்துப்பால் உடைய 38 அதிகாரங்களையும் ஊழியல் உடைய 5 அதிகாரங்களையும் சேர்த்துதான் இந்த 42 அடி உயர பீடத்தை அமைச்சிருக்காங்க. சிலையோட 91 அடி உயரம் பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் உடைய அதிகாரங்கள். இந்தியாவோட தென்கோடி எல்லையான இந்த கன்னியாகுமரியில முக்கடலும் சங்கமிக்கிற இந்த இடத்துல ஏன் இந்த சிலைய வச்சாங்கன்னா, உலகத்துக்கே பொதுவான நீதியைச் சொன்ன தமிழ் மொழியோட பெருமையும் திருவள்ளுவரோட புகழும் உலக எல்லை வரைக்கும் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இந்த பிரம்மாண்டமான கற்சிலையை செதுக்கிறதுக்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட சிற்பிகள் இரவு பகலா உழைச்சிருக்காங்க மக்களே. 2000ஆவது ஆண்டு 2000 ஜனவரி 1 தேதியில்தான் இந்த சிலை உலக மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. கடல் நடுவுல எவ்வளவு பெரிய அலைகள் அடிச்சாலும் புயல் வந்தாலும் அசையாமல் கம்பீரமா நிக்கிற நம்ம தமிழ்நாட்டோட அடையாளங்க இது. இந்த அழகை நீங்களும் நேர்ல வந்து ஒரு தடவையாவது கண்டிப்பா ரசிக்கணும் மக்களே.